ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்தூரல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சீத்தாப்பழம் பறிக்க போகிறோம். அது ஒரு vlog-ஆ பார்க்கலாம் வாங்க. இந்த சிலந்தி பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துல இருந்துச்சு, மாட்டு கொட்டகைக்கு பக்கத்துலேயே. இது விஷ பூச்சி மாதிரி இருந்தது. பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ பரீட்சித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக்கிங் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. அது ஒரு டைப்பு. இப்போ வேறு மாதிரி நீங்கள் வாக்கிங் போகும்போது இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வெயிட் சீக்கிரமாக குறைஞ்சிடும். வாங்க இப்போ நம்ம சீத்தாக்காய் பறிக்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம நிலம் காட்டுவோரமாக இருக்கிறதுனால நிறைய சீத்தா செடி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம சீத்தாக்காய் பறிச்சிட்டு வர போகிறோம். நல்லா தேர விளைஞ்ச காய் பறிச்சிங்கனாக்கா அன்னைக்கு நைட்லேருந்து அடுத்த நாளுக்குள்ளவே எல்லாமே பழுத்துரும். அந்த அளவுக்கு நல்ல முத்தன காய் மட்டும்தான் இப்போ நம்ம பறிக்க போகிறோம். சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸும் சுக்ரோஸ் இது ரெண்டுமே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் இருக்குது, பொட்டாசியம், இரும்பு சத்து, புரத சத்து, தாது உப்புக்கள், அப்புறம் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக நார் சத்தும் இருக்குது. அதனால் இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஜீரணம் நிறையவே நல்லா நடக்கும். ஒரு கப் அளவுள்ள சீத்தாப்பழத்தில் 5 கிராம் நார் சத்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அந்த பார்த்திங்கன்னா ஒரு சீத்தாக்காய் குருவி கிளி ஏதோ கடிச்சு வச்சிருக்கு. நல்லா சாப்பிட்டு வச்சிருக்கு பாருங்கள். நல்லா பெருசாக முத்தன காய் நல்லா பழுத்து வெடிச்சிருக்கு. இந்த சீத்தாக்காய் நல்லா முத்தி போயிட்டு பழுத்து வெடிச்சிருக்கு. இப்போ பறிக்கிறது எல்லாமே நைட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறோம். அதுக்குள்ளவே நல்ல பழமாக மாறிட்டு இருக்கும். இப்போவே நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருக்கும். நைட்டு சாப்பிடும்போது நல்லா பழுத்துட்ட மாதிரி இருக்கும். நம்ம வழக்கமாக ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்றோம். அது மாதிரி சாப்பிட்றத தவிர்த்துட்டு சீசனில் கிடைக்கும் இல்லையா, கொய்யா, சீத்தா இந்த மாதிரி பழங்களில் சாப்பிட்றதுனால நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இப்போது கொய்யா சீசனும் இருக்குது, நாவல் சீசன் இருக்குது, அப்புறம் இப்போ சீத்தாக்காவும் இருக்குது. டைம் கிடச்சிதுன்னா நாவல் பழமும் கண்டிப்பாக உங்களுக்காக பறித்து வீடியோ போடுறோம். பழங்களிலே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது இந்த சீத்தாப்பழம் தாங்க. சீத்தாப்பழத்தோடைய தோல், விதை, இலை, மரப்பட்டைன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்குது. சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மேங்கனீசியம் இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் ரத்த நாளங்களின் விரிவாக்கத்தை ஊக்குவிக்குது. இதனால ரத்த அழுத்தம் சீராக இருக்குது. இதய நோயும் பக்கவாதமும் வராமல் இது தவிர்க்குது. சீத்தாப்பழத்தில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால எலும்புகள், பற்கள் பலம் அடைகிறதுக்கு இது உதவி பண்ணுது. தசை பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பழம் எடுத்துக்கிறது மூலமாக தசைகள் வலிமை அடையுது. பெண்களுக்கு ஏற்ற கனி இதுன்னே சொல்லலாம். இது கருவுறுத்தலை மேம்படுத்துது, சோர்வு உணர்வை குறைக்குது. சீத்தாப்பழத்தை கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் தூரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கிராமங்களில் கிடைக்கிற பழங்களில் இயற்கையாக விளையிற பழங்களை சாப்பிட்டாக்கா டாக்டர்கிட்டயே போக தேவையில்லை. கீரை வகைகள், பழங்கள், காய்கறி எல்லாமே அவங்கவுங்க நிலத்தில் விளையிறத வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லாமே ஆரோக்கியமான சத்தாவே நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான உணவுகளே சாப்பிடலாம், ஆரோக்கியமாகவே வாழலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவு காய் எல்லாமே பறிச்சாச்சு. இனி இதை சாப்பிட வேண்டியது தான். பறிக்கும்போதே ஒரு சில காய் பழுத்து இருந்துச்சு, அதை இப்போது சாப்பிடலாம் நம்ம. இதுதான் அந்த குருவி கொத்தன காய். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி தான் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குருவி கொத்தன் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது கொய்யாவிலையும் சீத்தாவிலையும் நீங்கள் பார்க்கலாம். எந்த பழத்தில் குருவி கொத்திருக்கோ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பறிச்சுட்டு வந்ததுமே ஆரம்பிச்சாச்சு, எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ பரீட்சித்து சாப்பிட போகிறாரு. தம்பி வந்துட்டு எது கொடுத்தாலுமே நல்லா சாப்பிடுவான். இதுதான் வேணும் இதுதான் வேண்டான்னு சொல்ல மாட்டான். குட்டி பையன் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பான். இப்போ பரீட்சித் வந்து உங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவார். இன்னும் ஒரு முறை சப்பானி மாதிரி நடங்க. காயெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வச்சாச்சு. இப்போ கொய்யாத்தோப்புக்கு வந்திருக்கிறோம். சோளப்பயிறு அறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து இன்னைக்கு ஓணம் அப்படின்றதுனால ஈவினிங் கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் பார்க்கலாம் நினச்சிட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. எப்படி சண்டை போடுறாங்க பாருங்கள். அக்கா தம்பின்னு ஒத்துமையாக எப்பயும் விளையாடவே மாட்டாங்க. சண்டை தான், எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட்டாசு தான் வெடிக்க போகிறோம். திவாவுக்கும் பரீட்சித்துக்கும் பட்டாசுனா கொஞ்சம் பயம். அதனால தூரமாகவே இருப்பாங்கன்னு நினச்சா பரீட்சித்து நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஜாலியாக இருந்துச்சு. சீக்கிரமே தீபாவளி இருந்துச்சு. இப்போ திவா குட்டி பட்டாசு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே ரொம்ப பயந்துட்டு இருந்தா. எப்படியோ சொல்லி கொஞ்ச நேரம் கையில பிடிக்க வச்சோம். எரிய கொஞ்சம் கொஞ்சமா விடு. அவ்வளவுதான், பட்டாசெல்லாம் முடிஞ்சுது. அடுத்து நம்ம சீத்தாப்பழம் சாப்பிட போகலாம். இது பாருங்க, காலையில பறிச்ச பழம் தான் எவ்வளவு சூப்பரா பழுத்து இருக்கு பாருங்க. நல்லா சதை அதிகமா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வா. ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த சீத்தாப்பழத்தை இயற்கையான முறையில் நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு. மருந்து வச்சு பழுக்கிற சீத்தாப்பழம்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. சீத்தாப்பழம் பழுத்துடுச்சுன்னா 2 நாள் வரைக்கும் தான் தாங்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேன்துறல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.